Hi, welcome to the Positive Trends Indian Recipes. ட்ரெடிஷ்னல் முறைப்படி பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? 2025லேயும் இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா மிதமான சூட்டில் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பாசிப்பருப்பை ஒரு கப்புக்கு மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு முந்திரியையும் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பொங்கலுக்கு முன்னாடி பண்ணுற ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா பொங்கல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாகவே. அதுக்காக தான் அடுத்ததாக அதே நெய்யில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்தி இதையும் நல்லா நெய்யில் நல்லா கம கமன்னு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காவும் நல்லா மொறுன்னு நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கப்பில் 2 கப் அளவுக்கு, அதாவது நான் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி, பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேன். பொங்கல் பச்சரிசி கிடைக்கலனா பொன்னி பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதை தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அலாசிக்கோங்க. ஃபஸ்ட்டுலேருந்து தண்ணி அலாசுகிற தண்ணியை ஒரு பானையில் எந்த பானையில் நீங்கள் பொங்க வைப்பீங்களோ அந்த பானையில் தண்ணியை சேர்த்துக்கலாம். பானையில் அரிசி விழுகாத மாதிரி இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அரிசியில் தண்ணி விட்டு அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை இந்த பானையில் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நிறப்பானையாக நம்ம அடுப்பில் வச்சுக்கோங்க. பானையை கரெக்டாக நேராக பார்த்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா பொங்கி வர்றதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இப்போ நுரை கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இது பொங்கி இன்னும் மேலே வரணும். இப்போ இது நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசியை உள்ளே சேர்த்திட்டு அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு, ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தண்ணியை இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். அதாவது பொங்க பானையில் 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/4 பங்கு தண்ணி நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்திட்டு பாசிப்பருப்பு 3/4 பங்கு அளவுக்கு நல்லா வெந்து வரணும். பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்திக்கலாம். இல்லைன்னா பாசிப்பருப்பு வேகாத மாதிரியே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு 3/4 பங்கு அளவுக்கு வெந்துருச்சு. இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம இப்போ பச்சரிசி, பொங்கல் பச்சரிசியை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க கேஸை. இதை கைவிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வேகிற வரைக்கும் விட்டுருங்க. அரிசி எந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறமா மேலே எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். பானை முழுவதும் நிறைஞ்சு வந்திருக்க மாதிரி வந்திருக்கு. தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றி இந்த பொங்கலை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கனால ஒவ்வொரு கரண்டியாக அப்பப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த பொங்கல் நம்ம ரெடி பண்ணிடலாம். வெல்லம் வாங்கும்போது பாகு வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில கலந்து விடுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெல்லத்தை நான் 1/2 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்தை முன்னாடியே சேர்த்திட்டிங்கன்னா நம்மளுக்கு சக்கரை பொங்கல் வேகாமல் தான் இருக்கும். பச்சரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் வெல்லத்தை நம்ம சேர்த்திடணும்.
இந்த பொங்கலுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் முறைப்படி நீங்களும் பொங்கல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெல்லத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பொங்கல் வைக்கிறது எப்பவும் நிற பொங்கலாக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு, ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காவாவது தேவைப்படும். அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ பொங்கல் வந்து பானை நிறைய இருக்கிறனால மெதுவாக வந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே விழுக சான்ஸ் இருக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொங்கலுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் இதை அப்படியே நம்ம வந்து வச்சு சாமி கும்பிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. சூப்பரான சர்க்கரை பொங்கல் வந்து ட்ரெடிஷ்னல் முறைப்படி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மறுபடியும் வேறொரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்.